சூப்பரான டேஸ்ட்டான ஹோம்மேட் சீஸ் பால்ஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1/4 கிலோ வந்து உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அது நல்லா அவிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா மசிச்சுக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை கொஞ்சம், ஜீரகத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம், சில்லி ஃப்ளேக் கொஞ்சம், ஆர்கானோ கொஞ்சம். இது எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து பாலாக நம்ம வந்து நல்லா உருண்டை பிடிக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி தட்டிக்கிட்டு சீஸ் இருக்கு இல்லையா, அது கடையில் விற்கும். அதை நடுப்புற வச்சு இந்த மாதிரி நம்ம பால் மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மைதா 1 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூனு. அதுக்கு பதில் நீங்கள் வந்து முட்டை கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதை வந்து நல்லா வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் பிரெட் கம்ஸ் கூட நம்ம அந்த மாதிரி வந்து எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற சீஸ் பால்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.